இந்த நபர் அவங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ரெட் கலர் டெலிபோன் பூத் இருக்கிறத பார்த்துட்டு கால் பேசலான்னு அதுக்குள்ள போறாரு. அவர் உள்ள போன உடனே அந்த டெலிபோன் பூத்துடைய டோர் அப்படியே பொறுமையா க்ளோஸ் ஆயிடுது. ஆனா அவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம சரி காலாவது போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அதனால அவர் அந்த பூத்தை விட்டு வெளியில வந்துடலான்னு டோரை ஓபன் பண்ண பாக்குறாரு. பார்த்தா டோர் ஓபனே ஆகல. அவரும் அவருடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. அவங்க கிட்ட இவரு நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் என்ன காப்பாத்துங்கன்னு செய்கையிலேயே சொல்றாரு. ஏன்னா அந்த டெலிபோன் பூத் ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்குது. இவர் உள்ள இருந்து பேசுறது வெளியில இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. சரின்னு அவங்களும் அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்களாலையும் அந்த கதவை திறக்கவே முடியல. நேரம் ஆக ஆக அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வேற நிறைய கூட ஆரம்பிச்சிருது. மக்கள்லாம் இவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிறத கூட புரிஞ்சிக்காம அவர் ஏதோ சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு போலன்னு நினைச்சுக்கிட்டு அவரை கேலி பண்ணி ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப பலசாலியான ஒருத்தர் வராரு. வந்து அவரை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த டோரை பிடிச்சி திறக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்றாரு. அப்ப அந்த கதவுடைய ஹேண்டிலே உடைச்சிக்கிட்டு கையோட வந்துருது. ஆனா அப்ப கூட அந்த கதவு ஓபன் ஆகிற மாதிரி தெரியல. அதனால அவரு பயங்கர கோவப்பட்டு ஃபாஸ்டா ஓடி வந்து அப்படியே அவருடைய ஷோல்டரை வச்சு இடிச்சு அந்த கண்ணாடியை உடைச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடி கூட உடையவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த பலசாலியால கூட ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கையில எடுத்துட்டு வந்து அதுல ஏதாவது ஸ்க்ரூ இருக்கும் அதை நம்ம கலட்டி அவரை காப்பாத்திடலான்னு வராரு. பார்த்தா அதுல ஒரு ஸ்க்ரூ கூட இல்ல, ஃபுல்லா மோல்டிங்கா இருக்குது. சரின்னு அவரு அதுல இருந்து ஒரு சின்ன கேப்லயாவது ஸ்க்ரூ டிரைவரை விட்டு நீக்கி அதை உடைச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துக்கு 2 போலீஸ் ஆபீசர் வராங்க. அவங்களுமே வந்து அவரை காப்பாத்த ட்ரை பண்ணி அப்படியே டமால்னு போய் கீழே தான் விழுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.